பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். மக்கள் காசிலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான் இங்க நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். நம்மளுடைய வேட்பாளர்களும் நானும் வேறு வேறு இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர், நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை தான், நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தரை தான் நம்ம வேட்பாளர்களா நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வேட்பாளர்களுக்கு நீங்க ஓட்டு போடுறது நமக்கு நாமே ஓட்டு போட்டுக்கிற மாதிரி. நம்ம வேட்பாளர் ஜெயிச்சா நாம ஜெயிச்ச மாதிரி. அதனால தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மே 4ஆம் தேதி புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒளி கிடைக்கணும். நம்மளுடைய டிவிக்கு ஆட்சி அமையணும். உங்க மகனுக்கு உங்க பிள்ளைக்கு உங்க அண்ணனுக்கு உங்க தம்பிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. நீங்க எல்லாரும் எனக்காக உங்க வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடுங்க. அது இந்த விஜய்க்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய ஆதரவா இருக்கும். தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளும் நம்ம தொகுதிகள் தான். ஆனா மற்ற எல்லா தொகுதிகளுக்கும் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸா, எம்எல்ஏக்களா இருப்பாங்க. ஆனா என்னோட தொகுதிக்கு நான் தானே ரெப்ரசன்டேட்டிவ். இறைவன் துணையால, இயற்கையின் துணையால, நம்ம மனதார நேசிக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்ற நாம உறுதியா ஆட்சிக்கு வர்றோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நாம என்னவாக இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே. என் வீட்டுக்கு நான் புள்ள தானே. அப்படித்தான் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகள் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலானதா இருக்கும். அதனால என்னோட தொகுதிக்கு மாசம் மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். அதோட நீங்களும் என்ன சந்திக்கலாம். என்னமோ ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. ரொம்ப ஈஸியா சந்திக்கலாம். உங்க தேவைகளை நான் கேட்காமலே செஞ்சு கொடுப்பேன்.
அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.